ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன்னா குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஸ்டார் அனைஸ். இது பொரிஞ்ச பிறகு இதோட 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 2 தக்காளி. இப்போ ஓவர் நைட் ஊற வச்சுருந்த சன்னாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவைக்கேற்ப சால்ட், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது 1/2 மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு இது நல்லா அரைச்சி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.